ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 15th ஆஃப் செப்டம்பர் 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல், சென்டர் ரீஓப்பன்ஸ் PLI ஸ்கீம் ஃபார் ஒயிட் குட்ஸ் டில் அக்டோபர் 14 சைட்ஸ் மார்க்கெட் growth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாட் இஸ் PLI ஸ்கீம் அப்படின்னு தெரியணும். ஸோ இதோட டெஃபினேஷன் என்னன்னா ப்ரொடெக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகப்படுற குட்ஸ் இருக்கு இல்லையா, கம்பெனிஸ் வந்து குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது மற்ற இன்சென்டிவ் ஸ்கீம்ஸோட எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, அதுக்கேற்றப்பல பெனிஃபிட்டும் அதிகமாகும். அதுதான் இன்க்ரிமெண்டல் ப்ரொடக்ஷன். ஸோ இன்ஸ்டெட் வந்து மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரியல் மேனுஃபேக்சரிங்கை வந்து இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து சைனால இருந்தோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தோ இம்போர்ட் பண்ணி இங்கே ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இந்தியாலேயே உருவாகணும், மேனுஃபேக்சர் பண்ணணும், அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் வந்து கவர் ஆகுமான்னு கேட்டோம்னா கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க எந்தெந்த குட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒயிட் குட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒயிட் குட்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதோட என்ரோல்மெண்ட் டைம் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும், இந்த இதில் என்ரோல் பண்ணணும். அந்த டைம் பீரியட், அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் மார்க்கெட் growth வந்து ஆல்ரெடி கொடுத்த கம்பெனிஸ்க்கு, எவ்வளோ கம்பெனிஸ் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு கீழே ஒயிட் குட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட growth வந்து நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒயிட் குட்ஸுக்கான அந்த PLI ஸ்கீமுக்கு கீழே ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட இம்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குறையும். அண்ட் வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து பூஸ்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒயிட் குட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஒயிட் குட்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லார்ஜ் அமௌண்ட்ல குக்கிங், வாஷிங், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, கூலிங்க்கெல்லாம், அதுதான் ஒயிட் குட்ஸ். ஏன் அதை வந்து ஒயிட் குட்ஸ்ன்னு டேர்ம் பண்றோம்னா, இனிஷியலாக இந்த 20th சென்ச்சுரி ஸ்டார்டிங்ல வந்து இந்த லார்ஜ் ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் இருக்கும் இல்லையா, இதுல வந்து ஒயிட் எனாமல் பெயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால இதை வந்து நம்ம ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை. இதுக்கு கவுண்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் குட்ஸ். ப்ரௌன் குட்ஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, ஸ்மாலர் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸை நம்ம ப்ரௌன் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல இருந்து பர்டிகுலராக உங்களுக்கு ஒன்று தெரியணும். இப்போ LED லைட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ரௌன் குட்ஸாக தானே நம்ம சேர்க்கணும். ஆனால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் PLI ஸ்கீம் LED லைட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒயிட் குட்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ தி கைட்லைன்ஸ். ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபாரின்ல இருந்து கோர் கம்பனன்ட்ஸ், இப்போ ஏசி இருக்குன்னா ஏசியோட கோர் கம்பனன்ட்ஸ், கம்ப்ரஷர் அண்ட் உள்ள இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சு அசம்பிள் பண்ணி விற்கக்கூடாது. இன்ஸ்டெட் அவங்க வந்து கோர் கம்பனன்ட்ஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். அவங்க அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் பென்டென்சி கண்டினியூஸ் டு பிளாக் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் கேஷ் பேக்லாக் ஹிட்ஸ் ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டமில் நிறைய கேசஸ் வந்து பெண்டன்சியில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்டோட டேட்டா படி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக கேஸ் வந்து பெண்டன்சியில் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இதில் ஐரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய இஷ்யூ நம்ம பேசுறது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அலோவ் பண்ணப்பட்ட ஜட்ஜஸோட கெப்பாசிட்டி, அதாவது டோட்டலாக 34 ஜட்ஜஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து எப்போதுமே வந்து வேக்கன்சி இருந்துகிட்டே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் 34 ஜட்ஜஸோட கெப்பாசிட்டியில் சுப்ரீம் கோர்ட் வந்து ரன் ஆகுது. அண்ட் கவர்மெண்ட்டும் அவங்களோட பார்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் லா வந்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். இப்போ இதில் வந்து கவர்மெண்ட் வந்து யூஸ்வலாக டிலே பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து டிலேலாம் பண்ணுறது இல்லை. அதோட இம்பாக்ட் தான் 34 ஜட்ஜஸோட ஃபுல்
கெப்பாசிட்டியில சுப்ரீம் கோர்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இருந்துமே என்ன நடக்குது அப்படின்னா, டிஸ்போஸ் பண்ற கேஸ காட்டிலும் புதுசா வர்ற கேஸோட அளவு வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த பெண்டன்சி வந்து இன்னுமே ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமே தவிர, இது குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப ஏன் இந்த பெண்டன்சி வந்து இன்னும் க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நமக்கு தெரிய வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஃபைலிங்ஸ் வந்து ஹை வால்யூம்ல இருக்கு. அண்ட் கேஸஸ் ஃபைல் பண்ணப்படுற கேஸ் இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல, அது வந்து ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து விச் இன்வால்வ்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூன்னு வந்துட்டாலே அது வந்து ஒரு பெரிய டிபேட்டுக்கு ஒரு லாங் டேர்ம் வந்து எடுத்துக்கும் அந்த கேஸை முடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜரல் டிலேஸ் வந்து காரணமாக இது நடக்குது. விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறீங்க, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள நிறைய அட்ஜர்மெண்ட்ஸ் வாங்குவாங்க, பார்ட்டிஸ் வந்து வராமல் போவாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நடக்காது. இது மூலியமா வந்து டிலே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ப்ரொசீஜரல் டிலேஸும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, த கல்ச்சர் ஆஃப் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம், இப்போ ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை கொண்டு போறது பிரயோஜனமா இருக்குமா இல்லையா அப்படின்றதையே பார்க்காம எல்லா கேசஸையும் என்ன பண்றது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறது, ஹையஸ்ட் அப்பீல் பண்றது சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அதனால கூட இந்த மாதிரி கேஸ் பெண்டன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னெஃபிஷியன்ட் கிடையாது. இந்த கேஸ் பெண்டன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக கோர்ட் வந்து இன்னெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்திலேயே பிஸியஸ்டான டாப் கோர்ட் வந்து நம்ம இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் தான். அது நம்ம அதர் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்றப்போ, விச் மீன்ஸ் யூஎஸ்ஐ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ்ல வந்து என்டையர் சுப்ரீம் கோர்ட்லயும் ஒரு வருஷத்துக்கு 100 to 150 கேஸ் தான் என்ன பண்றாங்க, டீல் பண்றாங்க. ஆனா இந்தியால 7000-8000 கேஸுக்கு மேல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எஃபெக்டிவ்லி ஒரு ஜட்ஜ் வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டிய கேஸ் ஒரு வருஷத்துல 2500 கேஸ்க்கு கிட்ட வருது. 2000 கேஸ் கிட்ட வந்துரும் மொத்தமா கம்யூலேட்டிவா பார்த்தோம்னா. ஆனா யூஎஸ்ல மொத்த கேஸே 100 to 150 கேசஸ் தான் வருது. இதெல்லாம் எதனால காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி சில காரணங்களையும் நம்ம வந்து எடுத்து வைக்க முடியும். அப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்பீல் மூலியமா வர்றது அண்ட் கேசஸ் நியூ கேசஸ் ஃபைல் ஆகுது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தடுத்துலாம் நிப்பாட்ட முடியாது. இன்ஸ்டெட் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். உருப்படியான கேஸ், உருப்படி இல்லாத கேஸ் அப்படி சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி உள்ள வர்றப்பவே நம்ம வந்து அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு எஃபர்ட் வந்து எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் கேஸ் டிசமினேட் பண்றதுக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் வந்து டெல்லியில இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில இருக்கு இல்லையா, இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் பெஞ்சஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் லோவர் கோர்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னுமே நம்ம கூட்டணும். ஏன்னா லோவர் கோர்ட்ஸ் வந்து இனிமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லாதனால தானே ஹையர் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல்ஸ்க்கு வருது. ஸோ அதனால ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கூட்டணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜுடிஷியரி சிஸ்டமுக்கு ஒன் ஆஃப் த ஆஃப்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். இந்தியாவில் வந்து இந்த மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன், ரீகன்சிலியேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவில் வந்து பெருசாக கிடையாது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம ஓன் கண்ட்ரிலேயே இந்த மாதிரியான ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இதை ஒரு சொல்யூஷனாக சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இந்த ஆர்டிக்கல்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு ப்ரிலிமினரி லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட் வந்து என்னன்னா, நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்டா என்னன்னு தெரியணும். ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே. இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட். இந்த இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஸோ லோவர் கோர்ட் அண்ட் டிவிஷனல் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து நமக்கு இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டேட்டாவையும் கேதர் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக ரியல் டைமாக டேட்டா வந்து அப்டேட் ஆகும். உங்களோட கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ரியல் டைமாக பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டோரியல் பேஜில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஸோ லீட் ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொசிஷனிங் இந்தியா இன் அ அன்ரூலி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசாக நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நமக்கு ரீசெண்டாக இந்த குளோபல் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் போகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இது. ஸோ இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் மந்த் ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது இந்தியாஸ் கிரேட் பவர் டெலூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதில் இந்தியாவோட ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம வந்து ஒரு சூப்பர் பவராக நம்ம எமர்ஜ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆஸ்பிரேஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பிரேஷன் வந்து எந்த அளவுக்கு டெலூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலூஷனல்லாம் என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் அது வந்து ஒரு மாயை. நம்மளோட டார்கெட்ஸு, இப்போ நம்ம போகிற பாத்து ஒன்று, நம்மளோட ஆஸ்பிரேஷன் ஒன்று, ரெண்டு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இட் இஸ் அ டெலூஷன் அப்படின்ற மாதிரி
டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள்ல இந்த மாதிரி ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்குமே சூப்பர் பவரா வர முடியாது. ஏன்னா, இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி பவர் வந்து கிடையாது. ஸ்ட்ராங்கான ஹார்ட் பவர் வந்து கிடையாது. ஹார்ட் பவர்னா மிலிட்டரி பவர். அண்ட் சைனா அண்ட் அமெரிக்கா குளோபல் சீன்ல வந்து டாமினேட் பண்றாங்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல இந்தியா வந்து மாட்டிட்டு நிக்குது, ஸ்டக் ஆகி நிக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிள ரெஃப்யூட் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு லீட் ஆர்டிக்கிள் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்தியா ஸ்டக் ஆயிருக்கு இல்லையா? இந்தியா வந்து மிடில் இன்கம் ட்ராப்ல இருந்து வெளிய வரவே இல்ல. பட் வந்து நம்ம அத அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் அத அச்சீவ் பண்ணல. அச்சீவ் பண்ண போறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆர்டிக்கிள் எழுதின இந்தியாஸ் கிரேட் பவர் டெலூஷன்ற ஆர்டிக்கிள் எழுதின அந்த ஆத்தர் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இட்ஸ் அ சிவிலைசேஷனல் பவர். ஸோ அதுதான் இந்தியாவோட யூனிக் ரூல். அத வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இதை எழுதியிருக்காங்க. ஒரு பட்சமா தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா ரெஃப்யூட் பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்தியா கிட்ட ஹார்ட் பவர் வந்து கிடையாது. தட் இஸ் ட்ரூ. அதாவது ஸ்ட்ராங்கான மிலிட்டரி பவர் கிடையாது. பட் இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வி வர் அண்டர் த கலோனியல் ரூல். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிஃபர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் பிஃபோர் கன்ஸ். அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய கடமை இருந்தது. நம்ம வந்து கண்ட்ரிக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும், ஃபுட் செக்யூரிட்டியை கொண்டு வரணும். இதை தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமே தவிர, நம்ம வந்து மிலிட்டரியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்காது. அதனால இந்தியா வந்து ப்ரிஃபர்ட் பட்டர் பிஃபோர் தி கன்ஸ் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. இப்போ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்குள்ள இந்தியா லேக்ஸ் ஹார்ட் பவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு வேலிடான ரீசனே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாரல் அத்தாரிட்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் அலைன் மூவ்மெண்ட். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் பவர், பைலேட்ரல், மல்டிலேட்ரலிசம். ஸோ இது வந்து எவால்வ் ஆகி யூனிலேட்ரல் இருந்து மல்டிலேட்ரலிசம்ல எவால்வ் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அமெரிக்கா தான் இந்த வேர்ல்டோட டாமினன்ட் கீ பிளேயர். அவங்க என்ன டிக்டேட் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும். அந்த மாதிரி இருந்தது. கோல்டு வார் டைமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பைபோலாராக மாறி இருக்கும். ஒன்று ஈதர் யூ ஹேவ் டு சப்போர்ட் ரஷ்யா ஆர் அமெரிக்கா, அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்டிபோலாராக மாறிட்டு இருக்கு. பட் அந்த டைம்லயே இந்தியா வந்து யாரு பக்கமும் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கல. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யார் கூடயும் அலைன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி டிசிஷன் வந்து எடுத்துட்டாங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூ ஃபிலாசபி. இது வந்து புதுசாக இந்தியா இனோவேட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எங்க இருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்தியா வாஸ் சிவிலைசேஷனல் பவர். இந்தியா வந்து மிலிட்டரி பவர் கிடையாது. இந்தியா வந்து டெக்னாலஜிக்கல் பவராக இல்லாமல் இருக்கலாம். பட் வி ஆர் அ சிவிலைசேஷனல் பவர் கன்சிடரிங் அமௌண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வி ஹேவ். இது வந்து இப்போ மட்டும் இல்லை, ஆன்சியன் டைம்ல இருந்து நம்ம சிவிலைசேஷனல் பவராக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் வந்து அதிகம். ஸோ அப்போ இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட பெஞ்ச்மார்க்ஸை இந்தியாவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்படியே அப்ளை பண்ணுறதோட எஃபெக்ட் தான் இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ். இதில் வந்து பர்டிகுலராக இந்தியாவோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ராடிக்ஷனான சுச்சுவேஷன்ஸ் வருது இல்லையா. இப்போ இதில் வந்து சைனாக்கும் அமெரிக்காக்கும் நடுவில் இந்தியா ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. ஏன் ரியாலிட்டி கிடையாது அப்படின்னா, இந்த மாதிரி கண்ட்ராடிக்டான சுச்சுவேஷன்ஸை இந்தியா வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கான அபிலிட்டி கிட்ட வந்து இந்தியாவுக்கு இருக்கு. அது வந்து யூனிக்கான ஃபியூச்சர் இந்தியாவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ரஷ்யா கிட்ட வெப்பன்ஸ் வாங்கினாலும் ஆயில் வாங்கினாலும் 2008 யூஎஸோட சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். இது வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு இரிட்டன்ட், ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து யூஎஸ்க்கும் நமக்கிட்ட இருந்தாலுமே, யூஎஸ் வந்து நம்ம கூட சரியா ஒத்து போகாட்டினாலுமே, ஏன்னா நம்ம ரஷ்யன் ஆயில் வெப்பன்ஸ் வாங்கினாலுமே இந்த பர்டிகுலர் டீலை வந்து நம்ம முடிச்சோம். ஏன்னா அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம், குவாட்லயும் ஆக்டிவ் மெம்பரா இருக்கும். அது போக இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சைனா ரஷ்யாவோட எஸ்சிஓ சமிட்லயும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த யூனிக் கேரக்டர் ஆஃப் இந்தியா. இதை வந்து இந்த பர்டிகுலரா இந்த ஆர்டிக்கல் எழுதுன ஆத்தர் வந்து கன்சிடரே பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணாம எப்படி நம்மளால இந்தியாவோட ஆஸ்பிரேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் பவரா எமர்ஜ் ஆகுறது, இதை வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியும்.
அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து என்னைக்குமே நாங்க வந்து ஓப்பனா சூப்பர் பவர் தான் எங்களோட கோல் அப்படின்னு வச்சு நம்ம இது பண்ணல. ஓகே. ஸோ தட் இஸ் ட்ரூ. நமக்கு தேவை டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு தான் போயிட்டு இருக்கோமே. அப்சல்யூட்டா இம்மீடியட்டா இப்போ வந்து நாங்க சைனாவையும், அமெரிக்காவையும் டிஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் இந்தியாவுக்கு கிடையாது. அப்படி கிடையாதப்போ அந்த ஒரு ஆஸ்பிரேஷனை வச்சுட்டு நீங்க கம்பேர் பண்றது வந்து இட் இஸ் நாட் ரைட். ஸோ வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான பெர்ஸ்பெக்டிவ் வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஓவரால் லீட் ஆர்டிக்கல்ல வந்து கொடுத்துருக்கிறது. ஓகே. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கட்டிங் ஆஃப் ஆன்லைன் கேமிங் வித் சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இந்த ரீசெண்டாக வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து ஆரம்பிச்ச உடனே சில இம்பார்ட்டன்ட் பில்ஸ் வந்து பிளேஸ் பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் த பில் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இட் டிமாண்ட்ஸ் தி ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் ரியல் மணி கேம்ஸ். இது நல்ல விஷயம் தானே. இது எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் டோனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸில் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அப்படின்னா லைக் பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் சோஷியல் கேம்ஸ் எல்லாம் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் வரும். இந்த ரம்மி ஃபேண்டசிக் பெட்டிங் கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேண்டசி கிரிக்கெட்டு ஸ்போர்ட்டு இதெல்லாம் இது பண்ணுவாங்களே, அதெல்லாம் வந்து ரியல் மணி கேம்ஸில் வரும். ஆன்லைன் ரியல் மணி கேம்ஸ். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த விதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் யார்ட்டையும் கன்சிடர் பண்ணாமல் ரெண்டு ஹவுசஸ்லையும் டிஸ்கஷனே நடக்காம இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படுது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால என்ன கன்சர்ன் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ஆன்லைன் ரியல் மணி கேம்ஸ் அண்ட் ஆன்லைன் கேம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சன்ரைஸ் செக்டர் நம்ம எக்கானமியை பொறுத்த வரைக்கும். சன்ரைஸ் செக்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நமக்கு தெரியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு சன்ரைஸ் செக்டரை நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டாக நம்ம கட் பண்ணோம், பேன் பண்ணோம் அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு இருக்கு. என்னதான் வந்து நெகட்டிவ் இருந்தாலுமே பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்கும். அதுவும் சேர்ந்து கட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கேம்ஸ்ல இருந்து மட்டும் இந்தியாவுக்கு 17,000 crore வந்து ஜிஎஸ்டியா மட்டுமே நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ இதை பேன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இந்த டாக்ஸ் வந்து கட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இதில் கவர்மெண்ட் சைடில் இந்த பேனுக்கான ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஹைலி அடிக்டிவ் அண்ட் பீப்புள் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலியமா கடனாளி ஆகிறது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனை ஈவன் சூசைட் வரைக்கும் போகுது. ஸோ ஒரு சோஷியல் கன்சர்னுக்காக தான் இந்த பேன் வந்து கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் சைடில் வந்து சொல்றாங்க. பட் இந்த ஆர்டிக்கல் ஆத்தர் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம கட் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ரெகுலேட் பண்ணலாம். ஓகே. ரெகுலேஷன் இஸ் பெட்டர் தேன் பேன். ஸோ எப்படி பண்ணலாம்னா, வேர்ல்ட் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் வந்து இதை எப்படி வந்து எஃபெக்டிவா பண்றாங்கன்றதுக்கான ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் கேட்டிங் பண்ணலாம். மைனர்ஸ் வந்து பிளே பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏஜ் கேட் பண்ணலாம். அண்ட் வந்து செல்ஃப் எக்ஸ்க்ளூஷன் வந்து கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன் கேம் விளாட்றீங்க, ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி இதில் விளாட்றீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தெரியும் நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரெக்வஸ்ட் பண்ணணும், என்ன பேன் பண்ணிருங்க அப்படின்னு. அதுக்கடுத்து நீங்களே நினைச்சாலும் அதை அந்த ஆன்லைன் கேம் வந்து விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் டைம் லிமிட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் கேஒய்சி அண்ட் ஏஎம்சி செக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் பாட் டிடெக்ஷன் அண்ட் எத்திக்கல் ஆட்ஸை வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலாம். இப்போ பாட் டிடெக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரம்மி விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கூட ஒரு அதர் பிளேயர்ஸ் வந்து விளாட்றாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் வந்து ரியலா என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இட் மே பி கிரியேட்டட் பை தி அல்கோரிதம். ஓகே. தே ஆர் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் பாட்ஸ். தே பிளே இன் அ பேட்டர்ன் அண்ட் இந்த கேம் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும். அந்த பாட்டுக்கு ஃபேவர் பண்ணுச்சு அப்படின்னா அந்த நீங்க யூஸ் பண்ற பணம் வந்து அவங்களுக்கு தான் போகும். என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி பாட் டிடெக்ஷன், எத்திக்கல் ஆட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ இதை நம்ம பேன் பண்ணுறோம் இல்லையா, பேன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஈவன் இப்போ நம்ம பேன் பண்ணாலுமே பிளேயர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குளோபலி இந்த மாதிரி கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்டர்நெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ரெகுலேஷன் வந்து என்ஷூர் பண்ண முடியாது. ஸோ இல்லீகல் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பீப்புள் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லீகல் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பொட்டன்ஷியலான டேக்ஸ் அமௌண்ட் போயிடும். அதை ரெகுலேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸோ ஆஃப் சோர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அங்கே தான் இருக்குமே தவிர இந்தியாவுக்குள்ளே வராது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அமையும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்டும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட் பேன் கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுது. எஸ்பெஷலி ஆர்டிகல் 19(1)(g எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து எனி ப்ரொஃபஷன் சிட்டிசன்ஸ் கேன் ப்ராக்டிஸ் அப்படின்றதுக்கு அதை வந்து கர்டைல் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த கேம்பிளிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரு இதில் பர்டிகுலராக லா வந்து கொண்டு வரலான்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குன்னா ஸ்டேட் தான் கொண்டு வரலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான்
தான் கொண்டு வர முடியும். இது வந்து அவங்களோட அத்தாரிட்டி. ஓகே. ஸோ அப்ப அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? இன்டர்வீன் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டேட் லிஸ்ட் அதாவது ஃபெடரல் பிரின்சிபலையே நம்ம வயலேட் பண்றோம் இந்த பேன் மூலியமா. ஓகே. அண்ட் கோர்ட் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேம் ஆஃப் ஸ்கில்ஸுக்கும், கேம் ஆஃப் சான்ஸுக்கும் டிஃபரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் பில்லுல இந்த டிஃபரென்ஷியேஷனை இன்க்ளூட் பண்ணாம பேன் பண்றாங்க இல்லையா? அது வந்து ஒரு பேடான டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அப்ப இது எல்லாமே வே ஃபார்வர்டு. ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்துருக்கிற ஆர்டிக்கல் சில்வர் ஆஃப் ஹோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கண்டெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்தியாவில் வந்து சென்சஸ் ஆஃப் சால்ட் வாட்டர் crocodile சென்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, டேட்டா என்ன சொல்லுதுன்னா, சால்ட் வாட்டர் crocodileஸோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்போ இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கிற இந்த ஒரு எஃபர்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாக நம்மளோட வைல்ட் லைஃப் லாஸாக இருக்கட்டும், கன்சர்வேஷன் எஃபெக்டாக இருக்கட்டும், இது நம்ம போடுறோம் ஒரு பர்டிகுலர் அனிமலை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. அது ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக அந்த கன்சர்வேஷன் டார்கெட் பண்ணுற அனிமல் வந்து கரிஸ்மேட்டிக் ஸ்பீசஸாக இருக்கும். எலஃபெண்ட்டாக இருக்கும், டைகராக இருக்கும், லயனாக இருக்கும். இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் ஸ்பீசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் ஸ்பீசஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுனால பீப்புளோட சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்கும். பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதே crocodile மாதிரியான ஒரு ஃபியர் கொடுக்கக்கூடிய அனிமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பீப்புள் கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் வராது. ஸோ அதனால இந்த மாதிரி மெகாஃபானா விட்டுட்டு அதர் ஃபானாவை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த கன்சர்வேஷன் எஃபர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி கன்சர்வேஷன் எஃபர்ட்டில் பொறுத்த வரைக்கும் சால்ட் வாட்டர் crocodileஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த crocodiles வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஏபெக்ஸ் ப்ரீடேட்டர். ஸோ இதோட சில பாயிண்ட்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ப்ரே பாப்புலேஷனை கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் சிஸ்டமை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த crocodileோட ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஈகோ சிஸ்டம் ஹெல்த்தை வந்து நம்ம இது மூலியமா இண்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவுமே சிக்னிஃபிகண்ட்டு. அண்ட் பாலிசி அண்ட் லா லெவலில் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். இந்தியாவில் வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது கன்சர்வேஷனில். ஸோ இனிமேல் வந்து மெகாஃபானா விட்டுட்டு அதர் ஃபானா, ஸ்மால் ஃபானாஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இனிமேல் அதர் அனிமல்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது போக நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸ் பேப்பரோட ஓவர்வியூ வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே. தட் இஸ் டூ அவைலபிள் ஃபார் த மெம்பர்ஸ் ஒன்லி. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.